வணக்கம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்களை சுற்றி இருக்கிற சூழல் நல்லா இருக்கா? இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னாலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற எல்லாத்தையுமே குறிக்கும் இல்லைங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அப்படின்னா, எங்கெங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது, இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்போம் இல்லைங்களா? நாம் அந்தின் காலத்தில் இயற்கை செயல்படுது. அதை நம்ம பயன்படுத்திக்கிற முறையை தான் நம்ம யோசிக்கணும். இப்போது நம்முடைய முன்னோர் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயந்திரங்களெல்லாம் குறைவு தான், சிரமத்தோட சிக்கனமாக எளிமையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்காங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க. ஆனால் நாம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம், சுகபோகமாக இருக்கிறோம், ஆனால் நோயோடு இருக்கிறோம். வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் போயிட்டு ஒரு ஏசி ரூமில் உட்காந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நம்மை நோய் பற்றிக்கொள்ளும் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். சரி, மனுஷங்க நாம் பரவாயில்ல, ஆனால் மற்ற உயிரினங்களை பாருங்கள், விலங்குகள், பறவைகள், அதெல்லாம் தங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் நிறைய மரங்கள் அழிக்கப்படுறதுனால நமக்கு சூழல் மாறுபட்டிருக்கு. வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம், மழை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? நம்ம இந்த சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றது நம்முடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அதனால் நாம் சுற்றுச்சூழலை மனதில் வைத்து எப்படி இயந்திரங்களை நம்ம கையாளணும் அப்படின்றது, நம்ம வாகனங்களாக இருந்தாலும் சரி, ஏசி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரியான பொருட்களாக இருந்தாலும் எவ்வளவு பயன்படுத்தணும், நம்மளால் முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி நம்ம வாழ முடியும். நாம் ரிமோட் கண்ட்ரோல்ன்ற முறையில் வாழ்ந்துட்டுருக்குறோம், இயந்திரங்களை இயக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயந்திரங்கள் நம்மளை இயக்குதா, நாம் இயந்திரங்களை இயக்கிறோமான்னு யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் நாம் மனிதர்கள், மனிதத்தன்மையோடு நாம் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.